ஹாய், இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, ஒரு புடிச்ச பொடி, உடைச்ச கடலை, கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். 6 பல்லு முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான், ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகள் நான் இன்றைக்கி வெங்காயம், குடமிளகா, பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 1 பாட் ரெசிபியாக பண்ண போகிறேன். ஸோ நான் அடுப்பை பற்ற விட்டு குக்கரை சூடு பண்ணிக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே சீரகம், பிரியாணி இலை, கருவேப்பிலை 3 தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளை லைனாக சேர்த்துக்கலாம். குடமிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உடைச்ச கடலையும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகி வரும். ஸோ நல்லா வாட்டரியாக ஆற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு விசில் விட்டுடலாம். 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துருச்சு. சட்டுன்னு பண்ணிடலாம். இதை ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.